அரணாச்சியார், கருங்குளம். 400 ஆண்டுகளுக்கு முன் கரந்தைமலை என்னும் சிற்றூரில் கோவில் கொண்டிருந்தாள் இந்த அம்பிகை. ஒரு நாள் அர்ச்சகர் தன் பெண் குழந்தையை தவறுதலாக கோவிலில் விட்டு நடைசாற்றிவிட்டு கிளம்பிவிட்டார். வீட்டிற்கு வந்து மனைவி குழந்தை எங்கே என்று கேட்டபின்தான் தன் தவறை உணர்ந்து கோவிலுக்கு திரும்பினார். உன் மகள் என்னுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறாள் என்று அம்பிகை அசரீரி சொன்னாள். அசரீரியை அர்ச்சகர் நம்பினார். ஆனால் அவர் மனைவி நம்பாமல் அழுது புலம்ப அர்ச்சகர் மீண்டும் கோவிலுக்கு வந்து அம்பிகையிடம் மன்னிப்பு கேட்டு கோவில் கதவு திறந்து பார்க்கையில் கருவறை வாயிலில் குழந்தை இறந்து கிடந்தது. அர்ச்சகர் வேதனையுடன் அம்பிகைக்கு கற்கோயில் இல்லாமல் போகட்டும் என்று சாபமிட்டார். கற்கோவில் அழிந்து தேவியின் மூல விக்கிரகம் பெட்டியில் வைக்கப்பட்டு உப்பாற்றில் விடப்பட்டது. பெட்டி கருங்குளத்தில் வந்து ஒதுங்கியதாக வரலாறு. அம்பிகையின் வேண்டுகோளுக்கு இணங்க அவளை மண்பொம்மையாகவே வழிபட வேண்டும். லாரிமாரால் செய்யப்பட்ட குடிசையில் ஆண்கள் மட்டுமே உள்ளே வந்து வணங்க வேண்டும். பெண்களுக்கு அனுமதி கிடையாது என்ற ஐதீகம் இன்று வரை கடைபிடிக்கப்படுகிறது.